ஒரே வருடத்தில் இரண்டாவது பெரிய மாநாடு தாவேகாவில் களமிறக்கப்பட்ட 1000 கோடி. திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பராபத்தி கிராமத்தில் இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் அங்கே இருக்கும் எல்லோரையும் நானே உங்கள் தொகுதியில் நிற்கும் வேட்பாளர் ஆக நினைத்து எனக்கு வாக்களியுங்கள். நமது கழகத்தில் வேட்பாளர்கள் எல்லோருக்கும் வாக்களிக்க வேண்டும். நான் உங்களின் தாய்மாமனாவேன் என்று உரிமையுடன் வாக்கு சேகரித்தார். மக்களிடையே தொண்டர்களிடையே உரையாற்றினார். ஒரே வருடத்தில் இது இரண்டாவது பெரிய மாநாடு. திமுக அதிமுக கூட இவ்வளவு பெரிய 2 மாநாடுகளை நடத்தியதில்லை. தமிழக வெற்றிக் கழகம் நடத்தி வருகிறது. அதனால் கலங்கி போன ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு சப்ளை செய்யும் சேர்கள், பிளாஸ்டிக் சேர்கள் சப்ளை செய்வோரையும் மிரட்டி இருக்கிறதாக தெரிகிறது. அத்துடன் இதில் அமலாக்கத்துறையும் இவருக்கு இவ்வளோ பணம் 1000 கோடி ரூபாய் எப்படி வந்தது செலவு செய்ய என்று அதை தீவிரமாக விசாரிக்க வைத்திருக்கிறார்களாம். உளவுத்துறையும் கூட சில விசாரணைகளை நடத்தி வருகிறதாம். ஒரே வருடத்தில் எப்படி 2 பெரிய மாநாடுகளை கூட்ட முடியும்? அதற்கு எங்கிருந்து பணம் வந்தது? இதையெல்லாம் விசாரிக்கிறார்களாம். இதற்காக 1000 கோடி ரூபாய் வரை செலவாகியிருக்குமே. இந்த பணம் எப்படி வந்தது? இதற்காக ஃபண்டு செய்வது யார் என்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறதாம். Thanks for watching.